ஸோ அதே மாதிரி அநாகத சக்கரா, ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிபி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை லங் ப்ராப்ளம் இருக்குது, அநாகதம் அது நமக்கு சென்டர் ஆஃப் செஸ்ட். ஸோ இப்போ நான் சொல்லும் போதே உங்கள் சென்டர் ஆஃப் செஸ்ட்டில் தான் இந்த அநாகத சக்கரம் அப்படிங்கிற விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் அதிகமான பதட்டம், அதிகமான ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறது, ரொம்ப மனசு கவலையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். பதட்டமானாலே என்ன சோகமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பிபி செக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக, அதாவது பிபி இருக்கிறவங்களும் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா தான் பிபி அதிகமாகும்னு கிடையாது. ஆக்சுவலாக நம்ம நினச்சிக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலாக உண்மையாக ரொம்ப கத்திட்டு இருக்கவங்களும் நம்ம செக் பண்ணோன்னா நார்மலாக தான் இருப்பாங்க. ரொம்ப காமாக, ரொம்ப எதுவுமே ரெஸ்பாண்டே பண்ணாமல் ஒரு மோனோட்டனஸாக ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட பிபி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். பிகாஸ் அவங்க எக்ஸ்ப்ளோரே பண்ணிக்காமல் அதிகமான ஸ்ட்ரெயின் வந்து கார்டியாக், அதை ஹார்ட்டுக்கு போட்டு கொடுக்க மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ப்ரெஷர் அதிகமாகி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஸோ கத்துறவங்களுக்கு ஆப்வியஸ்லி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப காமாக இருக்கவங்களுக்கு பிபி கம்மியாக இருக்கும்லாம் கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம சொல்லணும், இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, இல்லை பிளாக் இருக்குது, இல்லை பிபி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சக்கராகளை ஞாபகம் வச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த சக்கரா அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லங் ப்ராப்ளம், அதாவது நுரையீரல் தன்மை பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கோ இல்லை கார்டியாக் பிரச்சனை உள்ளவங்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும்.